இது 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு இப்போ வந்து உயரம் மொத்த உயரம் வந்து 13 எடுத்துக்கிட்டு அடுத்து அகலம் போகணும். கழுத்து அகலம் வந்து 3. அதேமாரி ஷோல்ட்ரு அகலம் வந்து 3. கழுத்தோட உயரம் வந்து 8.5 எடுத்துருக்கு. அதேமாதிரி ஷோல்டருடைய நீளம் வந்து 5 எடுத்துருக்கு. அடுத்து மார்பு சுற்றளவு பின் சுற்றளவு வந்து 38 இன்ச்சு. இதுக்கு வந்து பின்பக்கம் கலந்து பார்க்கையில் 20 வந்துச்சு. அப்போ துணி 2ஆக மடித்து போட்டதில் 10 எடுக்கணும். அங்கே வருது, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 10 + 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறோன்னு. இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவு எத்தனை வருதுன்னா 7. டேப்பை வச்சு இப்போ அளந்து பார்த்தோம்னா 7.5 டேப்பை வச்சு அளக்கணும். அளந்திங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு வந்து 7.5 காமிக்கும். இந்த 7.5 உங்களுக்கு வந்து கை வெட்டு பகுதிக்கு வர்றது கரெக்டாக அந்த 7.5 வருது. அந்த 7.5 நீங்கள் அங்கே எழுதி வச்சுக்கிறோன்னு. இப்போ வெட்டுறதை பாருங்கள். தான் கழுத்து வந்து 9 வந்து டீப்பான கழுத்து இல்லை, ஒரு நார்மலான ரவுண்டு கழுத்து வந்து கீழே இருந்து வெட்டுறோம். இப்போ கழுத்து வெட்டியாச்சு. அடுத்து ஷோல்டருடைய அகலத்தை வெட்டிட்டு நீளம் வெட்டணும். ஷோல்டருடைய நீளம் வந்து அந்த ஆம்கோல்லேருந்து வெட்டணும். ஆம்கோல் சுற்றளவு எடுத்தோம்ல அதிலிருந்து அந்த 7.5 வந்துச்சுல, அந்த 7.5க்கு கரெக்டாக அதை கொண்டு வந்து வெட்டணும். இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம். ஒவ்வொன்று மார்க் பண்ணிக்கோங்க. சட்டை போடுற பேமு வெட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து துணியை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இந்த மடிப்பு பகுதி உங்களை பார்த்து இருக்கணும். +1.5 வெட்டியாச்சு. அதேமாதிரி கீழேயும் சட்டையோட அளவு வந்து இடுப்பு பகுதியை மார்க் பண்ணி அதிலிருந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணி வெட்டியாச்சு. இப்போ பேக் தட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடையாள வெட்டு போட்டுக்கிறோன்னு. அந்த மடிப்பு பகுதிக்கு அடையாள வெட்டு. அதே மாதிரி அங்கே மேலே வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்தோம்ல, அந்த 10 இன்ச்சு வந்து அந்த அடையாள வெட்டு 10 இன்ச்சு. ஷோல்டருடைய ஆம்கோல் சுற்றளவு 7.5. அது 2 சரியாக இருக்கும். இப்போ பின்பகுதிக்கு டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்கு வந்து அந்த மடிப்பு பகுதியை கொண்டு போய் அதில் இந்த இடத்துல போடணும். அதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ஒரு மடிப்பு விழுகும். அந்த மடிப்பை எடுத்திங்கன்னா கோடு விழுகுது. அந்த கோட்டில் இருந்து அதிலேருந்து 3 இன்ச்சை வந்து 1/2 இன்ச்சு அளவில் டாட் பிடிக்கணும். டாட் பிடிச்சிங்கன்னா இடுப்பளவு ஸ்டிப்பாக நிற்கும்.